வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு தவிக தலைவர் விஜய் வருவார் என நினைத்து அங்கு அதிகாலையிலேயே கும்பலாக நுழைந்த கட்சியினர் டிவிகே என கூச்சலிட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் பாதிரியார் பரிதாபமாக அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு தவிக தலைவர் விஜய் வருவார் என நினைத்து அங்கு அதிகாலையிலேயே கும்பலாக நுழைந்த கட்சியினர் டிவிகே என கட்சியின் பெயரை கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் பாதிரியார் பரிதாபமாக அமர்ந்திருக்கும் நிலையானது ஏற்பட்டது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தவிக தலைவர் விஜயின் பயணமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தவிக தலைவர் விஜய் வருவார் என நினைத்து அங்கு அதிகாலையிலேயே கும்பல் நுழைந்த கட்சியினர் டிவிகே என அங்கு முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பாதிரியார் பரிதாபமாக அமர்ந்திருக்கும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம். பாதிரியார் பரிதாபமாக அமர்ந்திருக்கும் நிலை தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில தவிக தலைவர் நடிகர் விஜய் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதில் சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற நடிகர் விஜய் அங்கு வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கும் நாகூர் தர்காவிற்கும் சென்று நடிகர் விஜய் இன்று அதிகாலை வருகை தர இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. அதன்படி இன்று அதிகாலை 3 மணி முதல் தவிக தொண்டர்கள் வேளாங்கண்ணி கோவிலை சுற்றி சூழ்ந்து ஆரவாரத்துடன் இருந்து வந்தனர். விஜய் வராததால் தொண்டர்கள் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் டிவிகே என தொண்டர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் பிரார்த்தனைக்காக வருகை தந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதன் காரணமாக திருப்பலியும் சிறிது நேரம் காலதாமதமாக தொடங்கியது. விஜய் வருகை ரத்து செய்யப்பட்டு வேறொரு நாளுக்கு நிகழ்ச்சி மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.